ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். பசங்களுக்கெலாம் லீவ் விட்டுட்டாங்க. என்ன சமைக்கிறது காலையிலன்றது யோசிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய தலைவலியாக இருக்குது. எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் மட்டும் கரெக்டாக நல்லா சாப்பிட்றாங்க, ஸ்நாக்ஸு சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த டிஃபனு, சாப்பாடு, லன்ச்சு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னாலே பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சேமியா உப்புமா, அதில் எக் போட்டு சேமியா உப்புமா பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். அது நார்மலாக நம்ம பண்ணுற சேமியா உப்புமா மாதிரி தான். வெறும் வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் எண்ணெய், அதில் வந்து கடுகு, அதில் தாளிச்சிட்டு அதில் வெங்காயம், தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது அது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், நிறைய போடக்கூடாது பசங்களுக்காக. கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது உப்புமான்றதுனால நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசமாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சப்புறம் தான் நம்ம வந்து சேமியா போடணும். எங்கள் பசங்களுக்கு என்னமோ இந்த டாப் ஸ்டார் சேமியா மட்டும்தாங்க பிடிச்சிருக்கு. பேம்பினோ சேமியா, வெர்மிசெலி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கவே இல்லை. இந்த சேமியா மட்டும்தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் இந்த சேமியாவை நான் யூஸ் பண்ணுறது. இந்த சேமியா போட்டு பாருங்கள், நான் வந்து 2 பேக்கெட் போடுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அந்த நல்லா வந்து தண்ணி கரெக்டாக அளவாக இருக்கணும். ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா கொல கொலான்னு ஆகிடும். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் வேகாமல் போயிடும். அதனால் கரெக்டாக போடணும். எங்கள் 3 பேருக்கு 1.5 பேக்கெட் போட்டாலே தாராளமாக நிறைய இருக்கும். அதனால் 1.5 பேக்கெட் போட்டு பாருங்கள். தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் மேலே வர மாதிரி இருக்கணும், ரொம்பவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஓப்பன்லேயே வச்சுருங்க. ஹையில் வச்சுட்டு நல்லா அது கொதிக்கணும். சலன்னு கொதிக்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட போகிறோன்றதுனால 3 முட்டை மட்டும்தான் போட்டேன். பாருங்கள், போட்டுட்டு அதை கலரக்கூடாது. பாருங்கள், 3 முட்டை பார்த்து ஜாக்கிரதையாக ஊடெல்லாம் எதுவும் விழாமல் பத்திரமா உடச்சி இதில் ஊற்றுங்க. இதில் வந்து நீங்கள் மேலே வந்து பெப்பர் போட்டுக்கிறது, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறது அந்த முட்டையில், அதெல்லாம் உங்களோட திறமை. நான் வந்து இப்படி தான் போடுவேன். எனக்கு இப்படி போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். என் பசங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், 3 முட்டை போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை நோண்டக்கூடாது, அதை கலர்லாம் கூடாது. கலர்னிங்கன்னா அந்த முட்டை இருக்கிற தடமே தெரியாமல் போயிடும். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி லைட்டாக வற்றணும். அதே மாதிரி அந்த இதுவும் வந்து வேகணும். அதனால் என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த தட்டையை போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து நீங்கள் டெட் சிம்மில் வைக்கணும். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ், 5 நிமிஷம் ஓப்பன் பண்ணலாமா? பாருங்கள், ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு சூப்பராக அழகாக வெந்து வந்திருக்கும். முட்டை ஃபுல்லாக வேகிறது தான் நமக்கு இது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த முட்டையை அப்போ கூட நம்ம வந்து கலரி எடுத்துடக்கூடாது. அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்கள், அப்படியே எடுத்து ஒரே திருப்பு அந்த 3 முட்டையையும் அழகாக அப்படியே திருப்பி போட்டுருங்க. அப்பயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு சேமியாலாம் எவ்வளோ தூரம் வெந்திருக்குன்ட்டு. சேமியாவும் நல்லா வெந்துருச்சு, பலன்னு தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த முட்டை இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு நிமிஷம் அந்த மேலே இருக்கிற கோட்டிங் மட்டும் வேகுனா போதும். அது நம்ம சூடுலேயே வந்துடும். ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சாப்பிட்றப்ப அழகாக இந்த முட்டையோடு எடுத்து இப்படி வச்சா அடாடாடாடாடா, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி, வெறுமனே கூட சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பசங்க அசந்து போயிடுவாங்க. நம்ம நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு தரத்துக்கு இது செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட இல்லை லன்ச் ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.